Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி நெக்லஸ் பண்றதுக்கு pendants எப்படி பண்ணனும்னு பாப்போம். இதுக்கு முன்னாடி beads எப்படி பண்ணனும்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல சொல்லியிருக்கேன். So beads ரெடி பண்ணியாச்சு. இப்போ pendantம் ரெடி பண்ணுவோம். இதுக்கு இந்த மாதிரி சந்த்வலி pendants சொல்வாங்க. நிலா ஷேப்ல இருக்கும். இந்த pendants நம்ம வாங்கிக்கணும். அதோட இந்த மாதிரி golden beads அந்த லூப்காக அந்த செயினோட சேர்க்கிறதுக்கு அதுக்கு தேவையான ஜம் ரிங்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அது வந்து எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த பெண்டன்ட் நம்ம நூல் சுற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிங் வளையத்தை வந்து கோல்டன் ரிங்கை வந்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது முன்னாடி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு நூல் சுற்றுறதுக்கப்புறம் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த ரிங்கை வந்து கொஞ்சம் நம்ம கேப் கொஞ்சம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நெருக்கி விட்டுறணும். இதை பண்ணிவிட்டு அப்புறம் நூல் சுற்றினோன்னா அப்புறம் நமக்கு பெண்டன்ட் வந்து செயினோட கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா டைட்டாக கேப் இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக நெருக்கி விட்டுறணும். இந்தமாரி டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நெருக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் த்ரெட்டை எப்படி நூல் எப்படி சுற்ற போகிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதை ஊசியில் கோர்த்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆக்கியிருக்கேன். இதை வந்து நான் ஊசியில் கேப் இருந்தாலும் ஊசியில் போட்டுக்கிட்டோன்னா ஈஸியாக நமக்கு பண்ணுறதுக்கு வரும். அதனால் நான் அந்த ஊசியிலே நான் கோர்த்து பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த வளையத்தை ஒட்டி நான் கம் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சமாக அந்த வளையத்தை ஒட்டி கம் அப்ளை பண்ணுறேன். நான் இப்போது சொன்ன மாதிரி அந்த ஃப்ளாட்டாக அந்த நூலை வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கணும். ஒட்டிட்டு அந்த வளையத்தை ஒட்டி கேப்பே இல்லாத மாரி நல்லா பக்கத்துலேயே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நம்ம நூல் சுற்ற ஆரம்பிக்கணும். நல்லா ஃப்ளாட்டாக நம்ம ஜும்காக்கு இந்த பீட்ஸ்க்கெலாம் பண்ண மாதிரியே தான் ஃப்ளாட்டாக இதுலேயும் பண்ணணும். நான் இப்போ இதில் வந்து பண்ணும்போது நான் பேக் சைடில் ரொம்ப லேஸாக கம் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம சுற்ற சுற்ற அதுவும் நல்லா ஒட்டிக்கிட்டே வரும். பின்னாடி எந்த இஷ்யூஸும் வராது. அது வந்து பிரிஞ்சே போகாது. அதனால் லேஸாக ரொம்ப பண்ணக்கூடாது. ரொம்ப பண்ணால் நூலெல்லாம் வந்து ஒட்டிக்கும். ரொம்ப லேஸாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சுற்றுறேன் பேக் சைடில் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், பேக்லேயும் அதே ஃப்ளாட்டாக இருக்கணும், ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி இருக்கணும். நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நீட்டாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம செயின் திரும்பினாலோ இல்லை எப்படி இருந்தாலும் நமக்கு அது வந்து அசிங்கமாக தெரியாது. ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி நல்லா நீட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ளாட்டாக நான் சுற்றிட்டு வரேன். பாருங்கள், கொஞ்சம் இடத்துல இந்த கம் அப்ளை பண்ணிவிட்டு லேஸாக அப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் சுற்றுனீங்கன்னா அது வந்து அப்படி பிரிஞ்சு வராது, நல்லா ஒட்டிக்கும். ரொம்ப அப்ளை பண்ணால் நூல்லெல்லாம் அது வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கம்மியாக கம் தடவிட்டு இந்தமாரி சுற்றிட்டே வரணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிங்கன்னா அந்த ஃபுல்லாக சந்த்வலி பண்ணதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அந்த நூல் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு இப்போ நூல் தீர்ந்துடுச்சு. திருப்பி நம்ம இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இன்னொரு நூல் எடுத்துகிட்டு உள்ளேருந்து திருப்பி அதே ப்ரொசீஜர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த இடத்துல கம் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதில் கம் வச்சு அதில் வந்து நூலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி அதே மாதிரி பண்ணுறேன். ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் போர்ஷனுக்கு கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணிட்டு வரேன். ஸோ அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், நூல் வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ நமக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதை முடிக்க போகிறேன். ஸோ வளையங்கிட்ட வந்தாச்சு. வளையங்கிட்ட வரைக்கும் நம்ம அந்தமாரி பண்ணிவிட்டு வளையம் அந்த லாஸ்ட்டு ஒரு இது மட்டும் வளையத்து பக்கத்தில் லேசாக கம் தடவிட்டு கீழே வரைக்கும்
கம் தடவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அதில் ஒட்டிடுங்க. அந்த லாஸ்ட் ஒன் மட்டும் ஒட்டிட்டா இந்த பெண்டன்ட் பண்ணி முடிச்சிடலாம் நீட்டாக. நல்லா ஒட்டி விட்டுறணும். ஸோ வளையம் வந்து நம்ம வளையத்து பக்கத்தில் கேப்பே இல்லாத மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அந்த எட்ஜோடு நல்லா சேர்த்து கட் பண்ணிடணும். கட் பண்ணி ஒட்டி விட்டுறணும். ஸோ பாருங்கள், பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. இது பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 சைடும் ஒரே மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் நமக்கு. இது மேலே நம்ம ஸ்டோன் செயின் அதெல்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த வளையம் மாட்டியிருக்கோம்ல, அதோட நான் இந்தமாரி பெயில்ஸ் அதோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதையும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம அந்த நெக்லஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் அதை வந்து பெயில் அட்டாச் பண்ணுறதுக்கு இன்னொரு வளையம் வந்து அந்த வளையத்தோடு சேர்த்து அது ஓப்பனாக வச்சுட்டு அதிலே இந்த பெயிலையும் நம்ம சேர்த்துடணும். இதுவும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் சைஸில் கிடைக்கிது. ஸோ நான் இப்போ இந்தமாரி பெயில் எடுத்திருக்கேன். இது ஆன்டிக் லுக்கில் இருக்கும். பாருங்கள், ரெண்டையும் சேர்த்துட்டு அதை நல்லா நெருக்கி விட்டுறணும். நெருக்கி விட்டால் அது வந்து பெண்டன்ட் ரெடி ஆகிடும். கேப்பே இல்லாத மாரி நல்லா செஞ்சிடணும், நெருக்கிடணும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நமக்கு என்னென்ன கலர்ஸில் வேணுமோ அந்தமாரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ இதோட இந்தமாரி கலர்ஸில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்தமாரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்து நம்ம கோல்டன் செயின், பால் செயின் அதெல்லாம் ஒட்டிட்டு இன்னும் டெக்கரேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இப்போ இந்த கோல்டன் செயின் வந்து எப்படி பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அளந்துக்கிறேன். இந்தமாரி அதோட அளவு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு அளந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஒன்று 2 எக்ஸஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம அது ஒட்டும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இப்போ பாருங்கள், நீட்டாக அது வந்து ஒரு தின் லேயர் வந்து கம் இப்படி அப்ளை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம அந்த பெண்டனோட அந்த பெயில்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுனால ஈஸியாக நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தமாரி பாருங்கள், கம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த கோல்டன் செயின், ஸ்டோன் செயின் அப்படியே ஒட்டுறேன். இது என்னென்ன மாரி விதமாகவும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். இது வந்து பேசிக் மெத்தட். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் கலர்லேயும் பண்ணலாம். த்ரெட் சுற்றும் போதே டபுள் கலரில் பண்ணலாம், மல்டி கலர்ஸில் பண்ணலாம். ஸோ கரெக்டாக நம்ம இதை ஒட்டிட்டு அதை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடணும். கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணி அதை நீட்டாக அந்த ஷேப் கொண்டு வந்துடணும். பாருங்கள், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நல்லா காய விட்டுறணும். காஞ்சதுக்கப்புறம் இது மேலே இந்தமாரி பால் செயின் அதை வந்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுவும் அளந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை வந்து அது மேலே ஒரு லேயர் பண்ண போகிறேன். அதுவும் கம் வந்து அந்த கோல்டன் செயினை ஒட்டி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். எக்ஸஸாக வேறு எங்கேயும் படாமல் பார்த்துக்கணும். ஒட்டிட்டு இந்தமாரி பால் செயினையும் அதோட ஒட்டிடணும். ஸோ இப்போ பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ பண்ணாலே நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே என்ன வேணாலும் நம்ம டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பெண்டன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுமாரி நான் கலர் கலராக பண்ணி வச்சுருக்கிறேன்.
இந்த மாதிரி பீட்ஸ் ரெடி பண்ணியாச்சு, அந்த ஜும்காஸ்குள்ளே பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி நான் அந்த செயினாக பண்ணேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ.